our channel Mom and Me. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இனிப்பு பூரண கொழுக்கட்டை. அது எப்படி பண்றதுன்னு அம்மா நமக்கு சொல்ல போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் உங்கள் சத்யா ராஜமாணிக்கம். இன்னைக்கு பூரண கொழுக்கட்டை செய்ய போறேங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு கடையில வாங்கின கொழுக்கட்டை மாவு வச்சு எப்படி சாஃப்டா கொழுக்கட்டை செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த கப்புல 1 கப்பு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இப்ப இந்த மாவை 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து கொழுக்கட்டை செய்யறப்ப கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா வருங்க. இப்ப இது 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்ப இதை எடுத்து வச்சிடலாம். இப்ப அடுத்து எந்த கப்புல மாவு எடுத்தோமோ அதே கப்புல 1 கப்பு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப இதுல 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்ப தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு. கொழுக்கட்டை மாவை இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப கட்டி இல்லாம இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இதுல 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி தொட்டு பார்த்தா கையில ஒட்டாம வரணுங்க. இப்ப கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் சூடாகட்டும். இப்ப பூரணம் செய்யறதுக்கு 1/2 கப்பு வெல்லம் போட்டுக்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரையிட்டோம். இப்ப வெல்லம் கரைஞ்சிருச்சு. தேங்காய் 1/2 கப்பு போட்டுக்கிறேன். இப்ப இதை நல்லா கலந்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்ப பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். இதுக்கு மேல கிண்டினோம்னா ரொம்ப கெட்டி ஆயிடும். இப்ப இது கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். இப்ப ஸ்டீமர் பிளேட்ல எண்ணெய் தடவிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் கொழுக்கட்டை அச்சில எப்படி கொழுக்கட்டை செய்யுதுன்னு நான் காட்டுறேன். இப்ப கொழுக்கட்டை அச்சில எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அதை அப்படியே மூடிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளார வச்சுக்கலாம். இப்ப சைட்ல எல்லாம் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்ப இதுக்குள்ள பூரணம் வச்சுக்கலாம். இப்ப பூரணம் உள்ள ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்ப கொஞ்சமா மாவு எடுத்து மேல வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதை ஓபன் பண்ணி கொழுக்கட்டை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, அடுத்து இந்த மோல்ட்ல ஒரு கொழுக்கட்டை செஞ்சு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த மோல்டுல இருந்து எடுத்துடலாம்.
இப்போ மோல்டு எதுவும் இல்லாத கையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்து சொப்பு மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதில் பூரணம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைடில் இருக்க மாவுலாம் ஒன்றா சேர்த்து இந்த ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கொழுக்கட்டை வேகிறதுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் வச்சு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு கொழுக்கட்டையை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, கடையில் வாங்கின மாவு வச்சு எவ்வளோ சாஃப்டாக கொழுக்கட்டை வந்திருக்குது. வர விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்க. இந்த பூரண கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். அண்டில் தென் டேக் கேர், பாய்.